ஏங்க யாருன்னு தெரியல, கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க நாத்தனா வீட்டை காட்டுங்க அப்படின்ட்டு. இது வந்து என் மாமியா வீடுங்க, என் புருஷன் பிறந்து வளர்ந்த வீடு. அதை வந்து நாத்தனாவுக்கு கொடுத்துட்டோம். நாத்தனா வந்து இப்போ இதில் இருக்குது. அந்த வீடை பார்க்குறவங்க பாருங்கள், நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். ஆனால் வீடியோ பார்க்காம இருக்கிறவங்க இதில் பார்த்துக்கோங்க. இரு வாரேன். இதே வந்து வீடு குனிகிற மாதிரி ஒரு வாசல். இதே மாமனாரும் மாமியாவும், இதையும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து கரண்ட் மீட்டர் பெட்டி. இங்கே வந்து ஒரு பீரோ, இது வந்து ஒரு டிவி, இங்கிட்ட ஒரு இது. அவ்வளோதான், சின்ன வீடு தான். இதில் தான் எங்கள் வீட்டுக்காரர் பிறந்து வளர்ந்தது. இந்த ரூம்குள்ளே தான் வந்து 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்கு என் மாமியா. இங்கிட்ட வந்து கிச்சன். இதே அடுப்படியை வந்து அவங்க இதை வந்து வேறு ஒரு ரூம்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. துணி மாற்ற கொள்ள அடுப்படியை தனியாக போட்டிருக்காங்க அங்கிட்ட தள்ளி. அதனால் அடுப்படியில் எதுவும் இல்லை. இதே வந்து நாத்தனார் இருக்கிற வீடு. இங்கிட்டு பாத்ரூம் வந்து தனியாக அப்படி கட்டியிருக்காங்க. இதே வந்து நான் வாக்கப்பட்டு வந்த ஏரியா. இந்த கிச்சன் எங்கே கட்டுறேன், கோலப்படியெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு எங்கே போனாங்கன்னு இல்லை. இதில் தான் வந்து மாமியார் இருந்துச்சு. எங்களுக்கு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீட்டை மாமியார் இருந்துக்கிட்டு எங்களுக்கு அந்த வீட்டை ஆளுக்கு ஒரு வீடாக விட்டுருச்சு. இதுதான் கிச்சன், நாத்தனா வீட்டு கிச்சனை தனியாக போட்டாங்க ஒரு ரூம்பா. இப்படியே பார்த்துக்கோங்க, லயன் வீடு பார்த்துக்கோங்க. இதில் நாத்தனா இதில் நாங்கள் இருந்தோம். இந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். இந்த வீட்டில் மச்சா வீடு இருந்தாங்க. அதுக்கப்புறந்தேன் இந்த வீட்டில் மச்சா வீடு இருந்தாங்க. அதுக்கப்புறந்தேன் நான் வந்து தனியாக ஒரு வீடாக இந்த வீடை கட்டினேன். கட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து மச்சா வீட்டில் கொடுத்துட்டு நாங்கள் அங்கிட்டு போயிட்டோம். இதே நிலவரம். அப்புறம் மாமியாவுக்கு அந்த வீட்டை கொடுத்தாச்சு. மாமியா மகட்ட கொடுத்துருக்கு. மகன் வந்து இருக்குது. நாங்கள் வந்து இங்கேருந்து போனதுனால அப்புறம் திரும்ப வந்து மாமியா இறந்ததுக்கப்புறம் வந்துடுவோம் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏன்டா போயிட்டோம், அதுக்கப்புறம் நல்லபடியாக பொழைச்சிக்கிடுவோம். இருக்கிறவங்க இதில் இருக்கட்டும், வரப்போக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன எங்கெங்கே வாழணுன்ற விதி இருக்கா, எங்கெங்கே தானே. அதில் ஒரு 10 ரூபா எடுத்துக்க. ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடாத. சரிங்க, பார்த்துட்டியெல்லாம் சந்தோஷமா. இதே நாத்தனா வீடு. இது நான் தான். இதில் தான் என் புருஷன் பிறந்து வளர்ந்த ஏரியா. 30 வருஷமாக அந்த ஏரியாவில் தான் இருந்தாகத்துங்க. அது மெயின் ரோடு. இது போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்துக்க நல்ல வசதி. அப்படியே ஊர் கிளம்புனோம்னா குளிச்சுட்டு கிளம்பி அப்படியே அந்த வத்தியில் ரோடு, மெயின் ரோடு, நல்ல மெயின் ரோடு. அப்படியே வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.